திருச்செங்கோடு வாழரக்கேட் பகுதியை சேர்ந்த கோபி. இவர் சலூன்ல கூலி வேலை பார்க்கிற ஒரு சாதாரண சாமானிய மனுஷன். இவருக்கு திமுக மேல அப்படி ஒரு உசுறு. அந்த பாசத்துல என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தன் தலையோட பின்புறத்துல உதயசூரியன் சின்னம், பக்கவாட்டுல திமுக கொடி, அப்புறம் டிஎம்கேங்கிற எழுத்து, இதையெல்லாம் முடியிலேயே தத்துரூபமா டிசைன் பண்ணி கட்சிக்கு ஓட்டு கேட்டு வீதி வீதிய பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். இவரோட இந்த விசுவாசத்தை பார்த்துட்டு திருச்செங்கோடு கூட்டணி கட்சி வேட்பாளரான ஈஸ்வரன் கோபிக்கு சால்வை போத்தி கையில் நோட்டீஸ் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கார். கோபியும் திருச்செங்கோடு முழுக்க சுழன்று வேலை பார்த்துட்டு இருக்கார். இதை பத்தி கோபி என்ன சொல்றாருன்னா, எனக்கு திமுக மேல ரொம்ப ஈடுபாடு, அதான் இப்படி பிரச்சாரம் பண்றேன்னு ரொம்ப வெள்ளாந்தியா சிரிக்கிறார். கோபி மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத லட்சக்கணக்கான தொண்டர்களோட வியர்வையிலையும் உழைப்பிலையும் தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. கோபியோட இந்த அளப்பரிய விசுவாசமும் உழைப்பும் தேர்தலுக்கு அப்புறம் மதிக்கப்படுமா? உழைக்கின்ற தொண்டர்களுக்கு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய கைமாறு என்ன? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. அப்படியே குடியிருக்கிற பக்கம் இருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.